கீரைன்னு சொன்னாலே வீட்ல பதறி அடிச்சுட்டு ஒரு சிலர்லாம் ஓடுவாங்க. எனக்கு இந்த கிளீன் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இத பொறுத்தவரைக்கும். மார்னிங்கே எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேனா, இங்க ஒரு கிழங்க பார்த்தேன். இந்த கிழங்கு நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனா பேர் தெரியல. இதுதான் அது. பேர் என்னன்னு தெரிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணுங்க. மெயினா இன்னைக்கு இங்க வந்ததே இந்த சுக்குட்டி கீரை வாங்குறதுக்கு தான். வாயில வேற புண்ணு வந்துருச்சு. எத சாப்பிட்டாலும் எரியுது அப்படியே. சரி இந்த கீரைய சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகும்னு சொன்னாங்க. அதான் சரி அதையும் ட்ரை பண்ணி பார்த்துரலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பாதிக்கு பாதி வேஸ்ட். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோன்னே என்ன இவ்வளோ இருக்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்ம பேனில் போட்டோன்னே எங்கடா நம்ம கீரை அவ்வளோ போட்டோமே காணுங்கிற மாதிரி உள்ளே வச்சு தான் தேட வேண்டியதாக இருக்கும். கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ஹோம் ரெமெடி ஏதாச்சும் இந்த வாய்ப்புனுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதை சாப்பிட்டாலும் எரியுதுங்க அப்படியே தகன்னு தீ மாதிரி. எல்லாம் கொதிக்க கொதிக்க சாப்பாட்டில் அந்த கீரையை போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பெனஞ்சா அவளுக்கு ஊட்டினா இந்த அன்னப்பறவை ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணியை விட்டுட்டு பாலை மட்டும் கரெக்டாக குடிச்சிட்டு போகணும். அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்டு கீரையை கீழே துப்பிட்டான்னு